திரும்பினதும் இதெல்லாம் வேண்டாம். அந்த ரத்தினங்கள் எங்க? இது உடைய உங்களுக்கு ஒன்னாக இருக்கட்டும். இந்த உன் பங்கு. ஆமா, இவ்வளவு நியாயம் பேசுறியே, திருட வரலாமா? பாவம் இல்லை. பல ஏழைங்க பசி தீக்க போகுது, இது பாவமா? நீயும் வந்து விட்டால் பின்பு அண்ணாவின் கதி. அவர் ஒரு நாளாவது உண்மையை உணர்வார். நீ இங்கிருந்து அவருக்கு ஆறுதல். ஆனால் ஆண்டவனை மட்டும் மறவாதே. துன்பம் நேர்ந்ததினாலே நெஞ்சம் கொண்டானேன் வாழ்நாளிலே. நினையாத துன்பம் நேர்ந்ததினாலே
நினையாத துன்பம் நேர்ந்ததினாலே நெஞ்சம் பொன்னானேன் வாழ்நாளிலே. பூவோடு காயும் வளரும் போலே பந்தமாயிரு பேரும் புவி மீது வாதா. பூவோடு காயும் வளரும் போலே பந்தமாயிரு பேரும் புவி மீது வாதா. ஒளிபாபத்தாலே பிரிந்திடலானோ பேதை நான் உன்னை காண்பதென்றோ. பேதை நான் உன்னை காண்பதென்றோ. நினையாத துன்பம் நேர்ந்ததினாலே நெஞ்சம் புண்ணானேன் வாழ்நாளிலே. நினையாத துன்பம் நேர்ந்ததினாலே நெஞ்சம் புண்ணானேன் வாழ்நாளிலே. ஆமா, புனல் நாட்டுக்கு போன மகனா இன்னும் திரும்ப காணோமே. அரண்மனைக்குள் செல்லுவது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் மதனான் விஷயத்தில் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. என்னமோ தெரியவில்லை, அவள் முகமலர்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவள் வருந்தினால் நானும் வருந்துகிறேன். எடுத்த காரியத்தை எப்படி முடித்தே வருவாள். அனுபவம் இல்லாதவ அறியாத்தனம் ஆகப்பட்டுட்டா நம்ம அந்தரங்கமெல்லாம் அம்பலமாயிடுமே. அப்படி ஏதாவது நேரங்காலத்தில் இந்த உலகத்தை விட்டு ஒழித்து விட மாட்டேனா? சுராஜ ராஜ சிம்மாசனாதிப சுசீல ராஜசிம்ஹர் அரசே, நேற்று இரவு நம் பொக்கிஷத்தில் ரத்னங்களை களவாடிய இவர்களை சமூகத்து விசாரணைக்கு கொண்டு வந்துள்ளோம். சரி, ஆகட்டும். வேற என்ன? என் பெயர் ராஜகுமார். ஓ, ராஜகுமார். கொள்ளை கூட்டத்திற்கு நீதான் தலைவனா? இல்லை இல்லை. இந்த பிடிப்பயலா? பெயர் ஒன்றல்ல, சமயத்திற்கேற்றவாரோ? ஊர் பல. பலே. இவன் என் கூட்டாளி. ஓ, கூட்டு வியாபாரமோ? சமீபத்தில் செல்வக்கோட்டி வீட்டை சூறையாடியது நாங்கள் தான். அது குற்றமல்லவா? இல்லை, விலை உயர்ந்த பொருள்களை பொக்கிஷத்தில் வைத்து வேடிக்கை பார்ப்பதை விட பஞ்சத்தால் பரதவிக்கும் பலருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம் என்றுதான். ஆஹா, கடத்தேங்காயை திருடி வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கும் பரம பக்தன். எங்கே அந்த 3 ரத்தினங்கள்? 3 அல்ல, 2. 2ஆ? மற்றொன்று மன்னருக்காக வைத்து விட்டோம். ஆஹா, என்ன இரக்கம்! கிடைத்த பாலில் கொஞ்சம் வைத்து இருக்கட்டும் என்று போனதாம் பூனை. ஆனால் எரியும் வீட்டிலே எடுத்தது ஆதாயம் என்று எண்ணுவோரும் உண்டு அமைச்சரே. அப்படி என்றால் 3வது கல்லை நீங்கள் எடுக்கவில்லை என்கிறீர்களா? ஆமாம். பொய், பொய், முழு பொய்.
பொக்கிஷத்தில் 3 ரத்தனங்களை பார்த்தீர்கள் அல்லவா? ஆம் அரசே. நீங்கள் 2 மட்டும் எடுத்ததாக சொல்கிறீர்கள். ஆம் அரசே. பின்பு மற்றொன்று களவு போனதை முதலில் கண்டறிந்து சொன்னவரிடமே இருக்கலாம் அதன் மர்மம். வேண்டு தன் குற்றத்தை பிறர் மீது சுமத்தி நம் கவனத்தை பல வழிகளில் கொண்டு செல்ல கையாளும் நவீன முறை இது. நான் தான் முதலில் பார்த்தேன். அப்படியானால் என்னையா கழுவனாக்கிறாய்? காயவர்களே, அரசே, கசையடிதான் உண்மையை கறக்கும். கசையடி கொடுக்கும் அதிகாரம் உங்கள் கையில் இருப்பதால் தான் நிரபராதிகளும் பிறர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அநியாயமாக தண்டிக்கப்படுகிறார்கள். அறிவை பயன்படுத்தி குற்றத்தை நிரூபிப்பதுதான் நிர்வாகிகள் பொறுப்பு. கைப்புண்ணுக்கு கண்ணாடியா தேவை? ஆம், உண்மையை உரைக்கும் வரை இந்த அக்கிரம உருவங்களுக்கு கசையடி கொடுங்கள். அப்படியானால் நமது ராஜபூஷண ராஜ கௌரவ சத்திய சற்குண பொக்கிஷதார் மதியழகனாருக்குத்தான் கிடைக்க வேண்டியது முதலில் கசையடி. மகன் மணிவண்ணன். அப்பா, மன்னிக்க வேண்டும். மதியழகனாரே, 3வது கல்லை ஏன் மௌனம்? நெற்றிக்கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே என்று உரம் பெற்ற இந்த நாட்டிலா எளிய பயிரை மேய்ந்தது? அரசே, இந்த புல்லுருவியை உடனே கைது செய்ய கட்டளையிடுங்கள். ஆஹா, நாடு செழிக்க நன்மகனை பெற்றேன். இந்த கள்வர் தலைவனை அப்பா, இவனை விடுதலை செய்யுங்கள். விஷப்பாம்பை விட்டு வைப்பதா? விஷப்பாம்பல்ல, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் இனி நம் எல்லையில் எடுத்தடி வைக்க மாட்டார்கள். நல்லது, உனக்கு விடுதலை அளிக்கிறேன். இவனை சிறையில் அடையுங்கள். என்று மறக்க முடியாத சம்பவம். என் மீது இரக்கம் காட்டி விடுதலை வாங்கி தந்ததற்கு மிக்க நன்றி. நான் வருகிறேன். ஒரு இளைப்பாறை விட்டு போகலாம், வா. இளைஞனே, அமரு. இளவரசர் முன்பா? இல்லை, உன் கூட்டாளி முன்பு. என் கூட்டாளி மன்னன் மகன் என்று மாறுடையில் கண்டுகொள்ளவே முடியவில்லை. அதனால் தான் நமக்குள் நட்பு ஏற்பட்டது. கொள்ளைத்தலைவனுடன் கோமகன் உறவு கொள்ளுவது குறைவல்லவா? கொடும் தேனீக்கள் கொட்டும் என்று கொம்புத்தேனை மறப்பதா? கடமையை காத்தில் விட்டு கண்ணில் காலங்கழிக்கும் காவலர் மரபிலே தாங்கள் ஒரு தனிப்பிறவி. கொள்ளையும் கொலையும் சூதும் வாதும் நிறைந்த கூட்டத்தில் நீதியும் நேர்மையும் கொண்ட நீயும் ஒரு தனிப்பிறவி. அன்பனே, குன்றாத வீரமும் குணமும் வாலிப வனப்பும் பொருந்திய உனக்கு புனல் நாட்டின் போர்ப்படை பொறுப்பை அளிக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஏன் கூச்சம்? கூச்சமா? இல்லையே. என் வாழ்வீச்சுக்கு விடை சொல்ல முடியாமல் பல வீரர்கள் ஓடி இருக்கிறார்களே தவிர என் உடலை இதுவரை ஒருவரும் தொட்டதில்லை. நல்ல கட்டுவிடாத தேகம். ஆமா, கூட்டியிருக்கிறேன். ஆனால் இதுவரை வலிமையை சோதிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை போலும். கிடைத்தால் மலை மேல் மோதி மேகம்தான். பேசிக்கொண்டே இருக்கிறோம். நீயும் பசியோடு இருக்கிறாய். அந்த பழங்களை வேண்டாம் வேண்டாம், நான் எடுத்து வருகிறேன். ஏன்? வேடிக்கை. உன் ஆண்ணடை மாறி அண்ணனடையாகிவிட்டது. நெடுநேரம் வழக்கு மன்றத்தில் நின்று வாதாடியதால் கால்கள் கொஞ்சம் பின்னுகிறது. வேடிக்கை இருக்கலாம். ஆனால் படைப்பில் பிரம்மன் ஒரு பெரும் பிழை செய்து விட்டான். என்ன? உன் இருண்ட வெளி மானை போன்ற மருண்ட பார்வையை வைத்து விட்டான். திருடனுக்கு மருண்ட பார்வைதானே தற்காப்பு. அதன் எச்சரிக்கைத்தான உன் இதே துடிப்பு. அச்சமா? அச்சமில்லை, அலைச்சலால் ஏற்பட்ட அதிர்ச்சி. பசியோடு இருக்கிறாய், பழம் சாப்பிடு. உன் சொற்சுவை. ஆஹா,
நீ மட்டும் ஒரு பெண்ணாய் இருந்தால் கூண்டுக்கிளியாக இருந்திருப்பேன். இல்லை, வானம்பாடியாக வாழ விடுவேன். இனம் ஒன்று என்ற காரணத்தால் பெண்மயில் ஆண்மயிலாய் ஆட முடியுமா? பெண்மையை மறைக்க ஒய்யாரமாக நடித்தாய். ஆனால் உன் அரும்பான ஒட்டு மீசையை அம்பலப்படுத்தி விட்டது. ஆஹா, நான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். அந்த குரல் உன்னையே குறிப்பிடுகிறது. உன் பெயர்? மதனவல்லி. மதனவல்லி. ஆஹா, உன் வாலிப வனப்பும் வீரமும் என்னை உன்வசப்படுத்தி விட்டது. கொள்ளைக்காரியிடமா? ஆமாம், என் கருத்தை கவர்ந்த கொள்ளைக்காரியிடம்தான். இளவரசா இப்படி பேசுவது? என் இன்ப காதலியிடம் பின் எப்படி பேசுவது? எளியவள் நான். எழிலின் இருப்பிடம், செதுக்காத சிற்பம், எழுதாத ஓவியம், புனையாத காவியம் நீ. தாங்கள் காட்டும் அன்பு அணையாதது. கந்தர்வ மனம் புரிந்த சகுந்தலை, கானகத்தில் விடப்பட்ட தமயந்தி, இவர்கள் வரலாற்றை படித்திருக்கலாம். ஆனால் அத்தகைய மனமுடையவன் அல்ல நான். வானம் வெண்மதியை மறக்குமா? கண்ணை இமை மறந்தாலும் உன்னை நான் மறவேன். நேரமாகிறது, நான் இனி தாமதிப்பதற்கில்லை. என்னை விட்டா போகிறாய்? அந்த மோகினி வேலை என்ன? மோகினியா? பின்னா ஒரு கிணியும் இல்ல என்ன, எல்லாம் அந்த பேய் தான். 2 நாளைக்கு வேப்பலை அடிச்சு திருநூறு சரியா போயிடுது. வேப்பலையும் திருநீரும் மோகினி கிட்ட நடக்காதப்பா, நடக்காத. அவர் வேளா வேலைக்கு சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, ஆளை பார்த்தா முறைக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் ஈனி இழிக்கிறாரு. ஓடுறாரு, நடக்கிறாரு, பாக்குறாரு. அது எல்லாம் தெரியுது. இதை எல்லாரும் தான் செய்யறாங்க. அப்படின்னா எல்லாரையுமா மோகினி பிடிச்சிருக்குது? இது பேய் வேலை தான். மோகினி தான் பேசாதே. மோகினா மோகினி தான், ஆடாதே பேயின்னா பேய் தான். பாக்கலாமா? ஓ நல்லா பாரு. கேட்ட குத்துப்பிடம் குத்தி நல்லா யோசனை பண்ணு. ஆமா, அப்பவே தெரியுமே. நீ சொல்லு வேணும் பண்ணு. மோகினி தாண்டா. கேட்ட உன் கேட்ட கிட்ட காட்டாத. ஆமா, டேய் டேய் டேய், மூட்டை உன் மூட்டை எங்கிட்ட அவுக்காத. போனா போகுதுன்னு பார்த்தா இடிக்கிறியா? ஆறு அடிச்சது யாரடா? ஏடா இடிச்ச? நான் இல்லடா. ஏய், மோகினி தாண்டா. இல்லடா, பேய்டா. டேய், மோகினிடா. மோகினி இல்லடா, பேய்டா. மோகினி இல்லடா, பேய். மோகினி இல்ல, மோகினி இல்ல இல்ல, பேய் பேய்.